இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் உங்கள் அனைவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 33:29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், உனக்கு நிகரானவன் எவன்? கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் போட்டி போடுகிறான். அவனை விட நான் சிறியவனா, அவன் என்னை விட பெரியவனா என்ற போட்டி. இப்படி போட்டி நிறைந்த வாழ்க்கையில், புகழுக்காக மனிதன் போட்டி போடுகிற இந்த வாழ்க்கையில் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்பது கடவுளுடைய, கர்த்தருடைய ஜனம், சமாதானத்தின் பிள்ளை, ஆசீர்வாதத்தின் பிள்ளை. நீ பாக்கியவான். இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு நிகரானவன் யார்? இந்த உலகத்தில் என்னை விரும்பக்கூடிய, என்னை ஆராதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய மனிதன் உனக்கு நிகரானவன் யார்? உன்னையும் என்னையும் கடவுள் தம்முடைய வார்த்தைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற கருவிகளாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையில் பார்க்கும்போது மத்தேயு 13 முதல் 23 வரை உள்ள திருமொழிகளில் அவர் என்ன செய்கிறார்? விளை நிலங்களை குறித்து பார்க்கிறோம். அங்கு சொல்கிறார். மொத்தத்தில் மேலோட்டமாக ஏசாயா தீர்க்கதரிசி 55 10 முதல் 11 வசனங்கள் 6 வகை நிலங்களை குறித்து சொல்கிறார். இந்த 6 வகை நிலங்கள் என்பது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கின்ற வாழ்வை நமக்கு கொடுப்பது. வழி என்கின்ற நிலம், பாறை என்ற நிலம், முள்செடி என்ற நிலம், 30 மடங்கு பலன் தரும் நிலம், 60 மடங்கு பலன் தரும் நிலம், 100 மடங்கு பலன் கிடைத்த ஒரு நிலம். இன்றைய நாளிலும் கூட அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொன்னால், கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வர்யம், 6 வகை நிலங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிற அரும் பாக்கியம் பெற்றவர்களாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து விசேஷமாக உனக்கு நிகரானவன் யார்? இன்றைக்கி நாம் கர்த்தருடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் உலகத்தின் பார்வையில் நாம் குறைந்தவர்களாக, மதிப்பு இழந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்ந்தவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக, ஞானத்திலே, அறிவிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே உயர்வானவர்களாக அவர் எண்ணி நம்மை அழைக்கின்றார். இந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதியானவர்கள் என்பதை கடவுள் அருமையாக தெரிந்து கொண்டு உங்களையும் என்னையும் நாம் சாதிக்க வேண்டும். சாதித்து என்ன செய்ய போகிறோம்? என்ன இருந்தோம்? 4 காசு சம்பாதித்தால்தான் வாழ்க்கை அப்படியே ரசித்து போய்கிட்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக அழகாக சுற்றித் திரிகிறான். ஓரளவு பணத்தை சேர்க்கிறான். அவற்றை சுற்றித் திரிந்து ஜாலியாக செலவழிக்கிறான். காவல்துறை அவனை பிடித்து விசாரிக்கும் பொழுது அந்த வாலிபன் சொல்கிறான், என்ன இவ்வளவு பொறுப்பற்ற நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, எதிர்காலம் உங்களுக்கு எப்படி அமையும்? உலகத்தில், சமுதாயத்தில் நீ ஒரு மனிதனாக வர வேண்டாமா என்று சொல்லி கேட்கிறார். கேட்கும்பொழுது அந்த காவல்துறை அதிகாரியினுடைய கேள்விக்கு அந்த வாலிபன் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்வீங்க? நான் படித்தேன், போலீஸ் வேலைக்கு சேர்ந்தேன், சம்பாரித்தேன், கல்யாணம் பண்ணேன், சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், இப்போ சந்தோஷமாக இருக்கேன்.
அதைத்தான் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். சம்பாதிக்கிறோம், நன்றாக செலவழிக்கிறோம், உலக வாழ்க்கையில் வாழ்கிறோம். ஆகவே நாம் நிகரானவர்கள், கர்த்தருக்கு நிகரானவர்கள், கர்த்தருக்கு உரியவர்கள். நிகரானவர் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு உரியவர்கள். அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கடவுள் பார்வையில் நிகரானவர்களாக, அவருக்கு நிகரானவர் யாவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்கிறார். ஆகவே இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், உனக்கு நிகரானவன் யார்? கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, இரக்கமாக நீ பாராட்டின உம்முடைய அருளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்களே வாழ்க்கையில் குறைவுள்ளவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, மதிப்பிழங்களாக காணப்பட்டாலும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதையும் நீர் தெரிந்து கொடுத்திருக்கிறீர். அந்த விசேஷ வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.